ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 27 अगस्त 2025। जिस समय जिस संबंध की आवश्यकता हो उसी संबंध से भगवान को अपना बना। பாபா சொல்ற, எந்த நேரத்திலே எந்த ஒரு சம்பந்தம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த சம்பந்தத்தில் பகவானை நீங்கள் தன்னுடையவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட சம்பந்தத்தில் பகவானை நீங்கள் அனுபவம் செய்யுங்கள் அல்லது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். இப்ப நமக்கு எந்த நேரத்துல அவரை அம்மாவா நினைக்கணும்னு தோணுதோ அம்மாவா நினைக்கலாம். ஒரு ஃப்ரெண்டா தோழரா நினைக்கணும்னு தோணுதோ தோழரா நம்ம நினைக்கலாம். ஒரு குழந்தையா நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம குழந்தையா அனுபவம் பண்ணலாம். இல்லை சத்குருவுடைய சம்பந்தத்துல நினைக்கிறோம்னா சத்குருவுடைய சம்பந்தத்துல நம்ம நினைக்கலாம். அப்ப எந்த நேரத்துல எந்த சம்பந்தம் எனக்கு தேவை அந்த சம்பந்தத்துல நான் அவரை அனுபவம் பண்ணணும். தில் சே கஹோ மேரா பாபா और बाबा कहे मेरे बच्चे, इसी स्नेह के सागर में समा जाओ. நீங்கள் உள்ள பூர்வமாக மேரா பாபா என்னுடைய பாபா என்று சொல்லுங்கள். அப்பொழுது பாபாவும் உள்ள பூர்வமாக என்னுடைய குழந்தைகளே என்று சொல்கின்றார். அந்த அன்பு கடலிலே நீங்கள் மூழ்கி விடுங்கள். ये स्नेह छत्र छाया का काम करता है, इसके अंदर माया आ नहीं सकती. यही सहज योगी बनने का साधन है. இந்த அன்பு ஒரு குடை நிழலினுடைய வேலையை செய்கின்றது. இந்த பாபா மேல நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த உளப்பூர்வமான அன்புதான் குடை நிழல் போல இருந்து நம்மை பாதுகாக்கிறது. இதற்குள்ளே இந்த குடை நிழலுக்குள்ளே மாயை என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. பல முரளிகள்ல பாபா என்ன சொல்றார், மாயைக்கு என்னுடைய குடை நிழலுக்கு உள்ள காலடி எடுத்து வைப்பதற்கு தைரியமே கிடையாது, அது உங்களை பார்க்க கூட முடியாது அப்படின்னா சொல்லியிருக்காரு. அப்ப இந்த அன்பு தான் நம்மை சகஜயோகி ஆக்குவதற்கான சாதனமாக இருக்கு. அதனால உள்ளபூர்வமா மேரா பாபான்னு சொல்லி நம்ம பாபாவை எந்த சம்பந்தத்துல எப்பொழுது நமக்கு தேவையோ அந்த சம்பந்தத்துல நல்ல அனுபவம் பண்ணலாம். அவரும் என்னுடைய குழந்தைகளே நம்ம முன்னாடி கூப்பிட்டதும் ஆஜராகிறாரு. நன்றி பாபா. ஓம் சாந்தி.